என்னடா சொல்ற, நம்ம ஃபார்ம்ல இருக்க எல்லா டப்பும் நாசமா போச்சா? வெல்கம் டு டே 59 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். நம்ம மேல பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்த டப்ல எந்த டப்புமே உருப்படியா இல்லைங்க. எல்லா டப்புமே நாசமா போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரீசெண்டா ஒரு நாய் வாங்கியிருக்கோம். எல்லாம் அந்த நாய்க்குட்டியோட சேட்டை தான். மேல ஓடி வந்து இந்த மீன் எல்லாம் பார்த்து பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு கீழே தெறிக்க விட்டுறா. அதனாலே எல்லா டப்புமே நாசமா போன நிலைமையில ஆயிடுச்சு. நம்ம இனியும் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணாம விட்டோம்னா அப்படியே ஃபார்மை மூடி வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அந்த அளவுல தான் இருக்கு நிலைமை எல்லா டப்போட நிலைமையுமே. இன்னைக்கே எல்லா டப்பையும் சுத்தம் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவு சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டப்பை தான் சூஸ் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா HP ப்ளூ கல்லியர் விங்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தண்ணியோட அளவே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கீழே ஃபுல்லா மண்ணு அழுக்குன்னு அப்படிதான் இருந்துச்சு. சரி இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை ஊத்திடலாம், அதுக்கு முன்னாடி மீனெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மீனை பிடிச்சி தண்ணி கீழே ஊத்திட்டேன். அப்படியே அந்த டப்பை கொண்டு வந்து வாஷிங் ஏரியால கொண்டு வந்து வச்சு தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அலசி இருக்க அழுக்குலாம் மேலாப்புல இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சி எடுத்து உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்க்க நிறைய அழுக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. நிறைய அழுக்குன்றதோட பாசிவும் இருந்துச்சு, அழுக்கு ஃபுட் வேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி தான் கழுவ முடிஞ்சு. இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேகாத வெயில்ல எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரு வழியா இந்த டப்பை புதுசு மாதிரி ஆக்கி நல்லா பலன்னு கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சதுல தண்ணி ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணேன். எப்பவுமே அளவு கம்மியா வைப்பேன், அதனாலே சீக்கிரம் வத்தி போன மாதிரி ஆயிருது. இந்த டைம் நிறையவே ஊத்தி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு மீனையும் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டப்பு ஒரு வழியா பழைய மாதிரி எல்லாம் நீட்டா செட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து இது பக்கத்துல இருக்க இந்த 2 டப்பை தான் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தேன். அந்த 2 டப்புலையும் ஒரே பிரச்சனை தான், நிறைய தண்ணி இருந்துச்சு, அதெல்லாம் வத்தி போய் இப்போ ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த தண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தான் மாத்தணும். அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருக்க மீன்லாம் பிடிச்சிடலாம்னு சொல்லி மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டேன். அப்புறம் அந்த 2 டப்பையும் ஒட்டுக்கா தூக்கிட்டு போய் வாஷிங் ஏரியால வச்சு மறுபடியும் மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி டைம் ஆச்சோ அதே மாதிரி இதுக்கும் நல்லா டைம் ஆச்சு. நல்லா ஃபுல்லா புதுசு மாதிரி ஆக்கி கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டேன். அடுத்து என்ன 2 டப்ளையும் தண்ணி நிரப்பணும்ல, இதுக்கு முந்தின டப்ல எப்படி நிறைய தண்ணி ஊத்தணுமோ அதே மாதிரி இந்த 2 டப்லையுமே நிறைய தண்ணி ஊத்தலாம்னு சொல்லி எப்பயும் போல அதிகமாவே ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்றதுக்காக மேல மித கூட்டிட்டு உள்ள மீன் ரிலீஸும் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஞாபகம் வருது, நான் இன்னும் கல்லுப்பே போடலன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, அதனால என்ன இப்ப கல்லுப்பு போடலாம்னு சொல்லி 2லயும் ஒவ்வொரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கலந்து விட்டு இந்த மிச்சம் இருக்க டப்பை எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு தான் சுத்தம் பண்ண போறோம். அதனால டே 60ல சந்திப்போம்.